அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 5ஆம் வகுப்பு முதல் பருவம் அறிவியல் அலகு 1 உறுப்பு மண்டலங்கள். அதில் பகுதி 2 பார்க்க போகிறோம். பகுதி 1ல் பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் பார்த்தோம். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது இரத்த ஓட்ட மண்டலம். இந்த இரத்த ஓட்ட மண்டலத்தில் ஆக்சிஜன் மற்றும் சத்துக்களை கொண்ட இரத்தமானது உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் சுழற்சி செய்யப்படுகின்றது. இந்த இரத்த ஓட்ட மண்டலத்தில் ஆக்சிஜனும் அப்புறம் சத்துக்களை கொண்ட இரத்தமும் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் சுழற்சி செய்யப்படுது. இப்போ இந்த இரத்த ஓட்ட மண்டலம் 3 பகுதிகளை உள்ளடக்கியது. முதல்ல பார்க்க போகிறது இதயம், அடுத்தது இரத்தம், அடுத்தது இரத்த நாளங்கள். இப்போ இதயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்பினுடைய இடதுபுறம் 2 நுரையீரல்களுக்கு இடையே அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த இடதுபுறத்தை தொட்டு பார்த்தீங்கன்னா லப்டப் நடிக்குதுன்னா அதுதான் இதயம். இப்போ இந்த படத்தை பாருங்க. இதயம் ஒரு வெற்றிடமான தசையினால் ஆன உறுப்பு. இது பார்க்கறதுக்குன்னா சற்று இந்த கூம்பு வடிவத்தில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதனை சுற்றி இரட்டை அடுக்கு சவ்வு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இரட்டை அடுக்கு சவ்வு. அதுக்கு என்ன பேருன்னா பெரிகார்டியம் பேரு. இந்த சவ்வுக்கு இடையில உள்ள இடைவெளியில பெரிகார்டியம்னு ஒரு திரவம் இருக்குது. எங்க இந்த பகுதி இருக்கு பார்த்தியா, இங்க பெரிகார்டியம்னு ஒரு திரவம் இருக்கு. இந்த பெரிகார்டியம் திரவம் பார்த்தீங்கன்னா இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது. இந்த இதயமானது 2 நுரையீரல்களுக்கு இடையே இந்த மார்பறையினுடைய உட்பகுதியில் இருக்கு. இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது போலாமா? இப்போ இந்த இதயம் 4 அறைகளை கொண்டுள்ளது. 4 அறையா பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த இதயத்தினுடைய மேல் அறைகள் 2க்கு என்ன பேருன்னா ஏட்ரியம் அல்லது ஆரிக்கல். பாருங்க, வலது ஆரிக்கல், இடது ஆரிக்கல், இடது ஏட்ரியம் சொல்லுவாங்க ஒரு ஜோடி. அடுத்தது கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா வலது வென்ட்ரிக்கல், இடது வென்ட்ரிக்கல்னு இருக்கு. இப்போ இந்த மேல் அறைகளையும் கீழ் அறைகளையும் பிரிக்கின்ற தசையினால் ஆன சுவர்கள் உள்ளன. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் இடைச்சுவர்னு பேரு. இதயத்தினுடைய வலது பக்கம் ஆக்சிஜனற்ற அப்படின்னா அசுத்த ரத்தத்தை உடலின் பல்வேறு பகுதியிலேருந்து எடுத்துக்கிட்டு இந்த ஆக்சிஜனை பெறுவதற்காக நுரையீரலுக்கு உந்தி தள்ளுகிறது. அடுத்தது இதயத்தினுடைய இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஏற்றம் அடைந்த ஆக்சிஜனை பெற்ற ரத்தத்தை நுரையீரல்லேருந்து பெற்று உடலின் பல்வேறு பாகங்களுக்கு உந்தி தள்ளுகிறது. இதுதான் இதயத்தினுடைய வேலை. இங்கிருந்து தான் அசுத்தமான ரத்தம் நுரையீரலுக்கு போகுது இந்த பகுதியிலேருந்து. அதே சுத்த ரத்தம் இந்த இதயத்திலிருந்து இங்கிருந்து தான் என்னது நுரையீரல இங்கே அப்படியே உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு உந்தி தள்ளப்படுகிறது. இது உங்களுக்கு புரிஞ்சதா? அடுத்தது இரத்த நாளங்கள். இங்கே 2வது ரத்தம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். இந்த ரத்தம் அதில் சத்துக்கள், ஆக்சிஜன், கழிவுகள், ஹார்மோன்களை கடத்துகிறது. ரத்தத்தோட வேலை என்ன? இவை எல்லாத்தையும் கடத்தக்கூடியது. மனித உடலின் ரத்தத்தினுடைய அளவு 4 முதல் 5 லிட்டர் ஆகும். நம்மளுடைய மனுஷ உடல்ல ரத்தத்தினுடைய அளவுன்னு இவ்வளோ லிட்டர் இருக்கு. அது எவ்வளோனா 4 முதல் 5 லிட்டர்.
இது பார்த்தீங்கன்னா நீரினுடைய அளவு உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துகிறது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய நீரினுடைய அளவையும் உடலினுடைய வெப்பநிலையும் சீராக வச்சுக்க ஒழுங்குபடுத்துது. இரத்தமானது இந்த உடல் முழுவதும் இந்த இதயத்தினால தான் உந்தி தள்ளப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த இரத்தம் திசுக்கள் மற்றும் செல்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது. இறுதியா நுரையீரலை அடைந்து திரும்பவும் ஆக்சிஜனை பெறுகிறது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த இரத்தம் மீண்டும் நுரையீரல் கிட்ட போய் அங்கிருந்து ஆக்சிஜனை பெறுது. இதுதான் இரத்தத்தினுடைய வேலைகள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இரத்த நாளங்கள். இதுதான் இரத்த நாளங்களில் என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா, தமனிகள் இருக்கு பார்த்தியா, தமனிகள், சிரைகள் மற்றும் நுண்குழாய்களை கொண்டது தான் இரத்த நாளங்கள். பாருங்க, இங்க ஒரு தமனி, இங்க ஒரு தமனின் பிங்க் கலர்ல இருக்குதானே, அது ஆக்சிஜன் உள்ள ரத்தத்தையும், இந்த சிரைகள் இருக்கு பத்தியா நீல கலர்ல, அது ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தையும் இதயத்துக்கு கொண்டு வருது. இதுதான் இரத்த நாளங்கள். உங்களுக்கு தெரியுமா? இப்போ மனிதனுடைய ரத்தம் என்ன நிறத்தில் இருக்கு? சிவப்பு. ஆனால் சில வகையான விலங்குகளுடைய ரத்தம் நீல நிறத்தில் இருக்கும். கரப்பான் பூச்சியினுடைய ரத்தம் நிறமற்றதாக வெள்ளை நிறத்திலேயோ இருக்கும். அப்போ என்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, கடல் நண்டுகள் மற்றும் பிற நண்டுகள். இப்போ உன்னுடைய மணிக்கட்டு இருக்குது, இந்த வாட்ச் கட்டுறவன் அந்த மணிக்கட்டு அல்லது இந்த கழுத்தின் நாடி துடிப்பினை கண்டறியணும். அது எப்படி கண்டறியணும்னா, வலது கை அல்லது இந்த நடுவிரலுடைய அடிப்பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மணிக்கட்டு இருக்கு பாரு, கடிகாரம் கட்டுறவன் அந்த மணிக்கட்டுலையும் இந்த கழுத்து பகுதியில் இந்த காதுக்கும் தாடை எலும்புக்கும் கீழே இப்படி கை வச்சு பாருங்க, அங்கே அப்படி துடிக்கும், நாடி துடிக்கும். அதை நம்ம உங்களுக்கு வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 15 வினாக்களுக்கு நாடி துடிப்பினை கணக்கிடணும். 15 வினாடிக்கு அதனை 4ஆல் பெருக்கணும். அப்படின்னா 15 பெருக்கல் 4 60. இது ஒரு நிமிஷத்துக்கு இதயத்தினுடைய துடிப்புன்றத காட்டுது. எவ்வளவு? 60 தடவை இதய துடிக்குது, அதை காட்டுது. அப்புறம் பார்க்க போகிறது கழிவு நீக்க மண்டலம். உடல்லேருந்து தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றக்கூடியது தான் கழிவு நீக்க மண்டலம் சொல்லுவோம். அப்போ கழிவு நீக்க மண்டலம் உடல்லேருந்து கழிவுப் பொருட்களை வெளியேற்றுது. இது என்னத்தை ஒழுங்குபடுத்துதுன்னா, நம்ம உடலில் உள்ள நீர் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகளின் சமநிலையை ஒழுங்குபடுத்துது. இப்போ இந்த கழிவு நீக்க மண்டலம் சொன்னோம், அதில் என்னென்ன இருக்குன்னா, சிறுநீரகங்கள், நுரையீரல்கள், கல்லீரல் மற்றும் தோல் ஆகியவை இணைந்து கழிவு நீக்க உறுப்பாக செயல்படுகின்றனாமா. இதெல்லாம் கழிவு நீக்க உறுப்பாக செயல்படுது. இது சிறுநீரகங்கள், நுரையீரல்கள், கல்லீரல், தோல். இப்போ நம்ம உடம்புலேருந்து வேர்வை வருது, அப்போ தேவையில்லாத தண்ணி இந்த தோல் இருக்குது தானே, அது மூலமாக வெளியேறது தானே, வேர்வை வருது தானே, அதை கூட நம்ம தோல் அந்த வேலையை செய்யுதுன்னு சொல்லலாம். கழிவு நீக்க மண்டலம் பின்வருவனவற்றை கொண்டுள்ளது. என்னென்ன 3 பகுதிகள்? சிறுநீரகங்கள், சிறுநீர்குழா, சிறுநீர்ப்பை. பார்க்க போகிறது சிறுநீரகங்கள். இந்த படத்தை நல்லா பார்த்துக்கோங்க. சிறுநீரகங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, ரத்தத்தை சுத்திகரித்து இந்த கழிவுகளை அப்படியே சிறுநீரகமாக வெளியேற்றுவது தான். இந்த சிறுநீரகங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஜோடி இருக்கும். இதுக்கு பேர் வலது சிறுநீரகம், இடது சிறுநீரகம் பேரு. இதனுடைய நிறம் பாருங்க, சிவப்பு நிறத்தில் இருக்கும், அடர்ந்த சிவப்பு நிறம். பார்க்கறதுக்கு அப்படியே அவரை விதை வடிவத்தில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம முதுகெலும்பு இருக்குதா, நம்ம முதுகு பின்னாடி அந்த தொடரினுடைய கடைசியில் 2 பக்கங்களிலும் நம்ம அடிவயிறு இருக்குதா, அந்த வயிறுக்கு கீழே அதனுடைய பின்பக்கமும் இது இருக்கும். இப்போ வயசானவங்க இருக்காங்க, அவங்களோட சிறுநீரகத்தினுடைய அளவு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் நீளமும் 6 சென்டிமீட்டர் தடிமனையும் கொண்டுள்ளது.
இப்போ இந்த வலது பக்க சிறுநீரகம் இருக்குது தானே, இது வந்து இடது பக்க சிறுநீரகத்தை விட இதை காட்டிலும் இது வந்து பாரு அப்படியே சற்று கீழாக இருக்கு. ஒவ்வொரு சிறுநீரகம் கேப்சூல் என்றழைக்கப்படும் சவ்வால் மூடப்பட்டுள்ளது. பாரு, இது பார்த்தீங்கன்னா இதை சுற்றி என்னது கேப்சூல் அப்படின்னு பேர். அது அப்படி ஒரு சவ்வு இருக்கு, அதனால சூழப்பட்டுள்ளது. அதே மாதிரி இந்த சிறுநீரகங்கள்ல பார்த்தீங்கன்னா நெஃப்ரான்கள் அப்படின்னு சொல்லுவோம். பல மில்லியன் சிறுநீர அலகுகள், கண்ணுக்கு தெரியாது, சின்ன சின்னதாக இப்படி இப்படி இப்படின்னு அலகுகள் இருக்கும் அந்த நரம்பு மாதிரி. அது வந்து பல மில்லியன் இருக்குதாமா. இதுதான் வந்து சிறுநீரகங்களுடைய அமைப்பு செய்ய அலகுகளாகும். இப்போ இந்த 2 சிறுநீரகம் பார்த்துட்டோம். அடுத்தது பார்க்க போகிறது சிறுநீரக குழாய். இது பார்த்தீங்களா, இதுதான். இந்த சிறுநீரக குழாய்கள் சிறுநீரகத்தை வந்து இந்த சிறுநீர் பை இருக்கு பார்த்தியா, பீட்ரூட் வடிவத்தில் அங்கே இணைக்குது. இங்கேருந்து உருவான சிறுநீர் வந்து இந்த சிறுநீர் குழாயின் மூலம் இந்த சிறுநீர் பையை வந்து அடையுது. இதுதான் சிறுநீர் குழாய். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த படத்தை அப்படியே பார்த்துக்கோங்க. அடுத்தது சிறுநீர் பை. இந்த பாருங்க, பை போல அமைப்பு இருக்கு பார்த்தியா, இதான் பை போன்ற அமைப்புடைய தற்காலிக சிறுநீரை சேமித்து வைக்கும் ஒரு உறுப்பு. இது பீட்ரூட் வடிவில் இருக்குன்னு சொன்ன பார்த்தியா, இதுதான் சிறுநீர் பை. இது என்ன பண்ணும், அந்த சிறுநீரை வந்து அப்படியே சேமித்து வைக்கும். அந்த சிறுநீர் குழாய்ன்னு சொன்ன பார்த்தியா, அதுலேருந்து இங்கே பாருங்க, இந்த சிறுநீர் குழாய் இருக்குதுன்னு, இதுலேருந்து சிறுநீர் வந்து இந்த வெற்றிடமான இந்த சிறுநீர் பையை வந்து அடையும். இது இந்த சிறுநீர் பையனுடைய வெற்றிடத்தை நிரப்புதுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் அப்புறம் நம்ம சிறுநீர் வெளியில் கழிக்கிறோமா இல்லையா, அந்த புற வழியாக வந்து அப்படியே வெளியில் வரும். உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு நிமிஷமும் சிறுநீரகம் வந்து தோராயமாக வந்து 1.25 லிட்டர் ரத்தத்தை வந்து பெறுகிறது. எதுக்கு, ரத்தத்தில் சுத்திகரித்துக்காக. ரத்தத்தை வந்து சுத்திகரித்து அதில் உள்ள கழிவுகளை வந்து சிறுநீராக வெளியேற்றத்திற்காக. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நரம்பு மண்டலம். நம்ம உடம்புல எலும்புகளும் இருக்கும், சின்ன சின்னதாக நரம்புங்களும் இருக்குது. அதுதான் நரம்பு மண்டலம் சொல்லுவோம். நரம்பு மண்டலம் என்பது நரம்புகள் மற்றும் சிறப்புத்தன்மை வாய்ந்த செல்களால் ஆன நியூரான்களின் ஒருங்கிணைந்த அமைப்பு. இந்த நரம்பு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா நரம்புகளும் இருக்கும், சிறப்புத்தன்மை வாய்ந்த செல்களான இந்த நியூரான்கள் சொல்லுவோம். அதனுடைய ஒருங்கிணைந்த அமைப்பும் இருக்கும். மனித நரம்பு மண்டலம் வந்து 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னா மைய நரம்பு மண்டலம், பிரிவு நரம்பு மண்டலம். அதுக்கு சிஎன்எஸ் சொல்லுவாங்க, மைய நரம்பு மண்டலம். அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவோம். இந்த பிரிவு நரம்பு மண்டலம் கிடையாது, இதுக்கு பேர் என்னன்னா இது பிரிவு கிடையாதுப்பா, புற நரம்பு மண்டலம் பேரு பிஎன்எஸ். அதுக்கு பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். அப்போ 2 தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது மைய நரம்பு மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த மைய நரம்பு மண்டலத்தில் வந்து என்னென்ன இருக்குன்னா மூளை, தண்டுவடம், நரம்புகள் இருக்கு. முதல்ல நம்ம பார்க்க போகிறது மூளை. மூளை அப்படின்னா அது எங்கே இருக்கும், நம்மளுடைய தலை இருக்குது மண்டை மேல் பகுதி, அதுக்குள்ள மூளை வந்து இருக்கும். இந்த மூளையோட வேலை என்னன்னா நினைவு கூறுதல், படித்தல், எழுதுதல் போன்றவற்றுக்காக பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த மூளைன்னு சொன்னா அது 3 உறைகளால் சூழப்பட்டுள்ளது. அது என்னென்ன 3 உறைகள், அப்படியே கவர் 3 அடுக்குன்னு கூட சொல்லலாம். அவை டியூரா மேட்டர், அரக்னாய்டு மேட்டர் மற்றும் பயோ மேட்டர். இப்போ இந்த மூளையில் 3 உறை இருக்கு. அவை மெனிஞ்சஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 3 இந்த சுத்தி இருக்கு பார்த்தியா, இந்த சுத்தி அதுக்கு வந்து
அந்த 3 உரைக்கு வந்து மெனிஞ்சஸ்ன்னு சொல்லும். மூளை வந்து கிரேனியம் அல்லது மண்டையோடு என்னும் எலும்பு பெட்டகத்தில் பாதுகாப்பாக உள்ளது. மூளைன்றது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். அப்போ அந்த பாதுகாப்பாக வச்சுக்கக்கூடிய இதுக்கு தான் வந்து மண்டையோட்டில் தான் அது பாதுகாப்பாக இருக்கு. அதை நீங்கள் தலையில் இப்படி தொட்டு பாருங்க, நல்ல கல் மாதிரி இருக்குமா? அந்த உள்பகுதிக்கு வந்து மண்டையோடுன்னு பேர். அதுக்குள்ளே தான் மூளை பாதுகாப்பாக இருக்கு. இந்த மண்டையோடு இருக்குதுன்னு இந்த மூளை, மண்டையோட்டுக்குள்ள இருக்கிற மூளை இருக்குதுன்னு அது 8 அசையா எலும்புகளால் ஆனது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேல் தலைப்பகுதி எப்பயுமே அசையாது. அது 8 அசையா எலும்புகள் இருக்கு. அது இல்லாமல் இதுக்குள்ள வந்து பல மில்லியன் அளவுகளான நியூரான்களை இப்படி 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 இப்படின்னு இருக்கும். இப்படி கிளையாக போகும். இந்த நரம்புகள் இப்படி இப்படின்னு இருக்கும் ஷேப்பில். அது வந்து பல மில்லியன் இருக்காமா. அதனால தான் இந்த மூளை உருவாக்கப்பட்டுள்ளது. பல மில்லியன் அளவுகளாலான நியூரான்கள்னால தான் மூளை உருவாயிருக்கு. இப்போ இந்த மனித மூளைன்னு சொல்கிறேன் 3 முக்கிய பாகங்களாக பிரிச்சிருக்கிறாங்க பாருங்க. இதுதான் பெருமூளை, முன்மூளைன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து நடுமூளை, இதுதான். அடுத்தது பின்மூளை அப்படின்னு சொல்லுவோம். 3 மூளைகள் இருக்கு மனித மூளை. முதல்ல நம்ம பார்க்க போறது முன்மூளை. இப்போ இந்த படத்தில் பாருங்க, முன்மூளையில் என்ன, இதுதான் பெருமூளைன்னு சொல்லுவோம். அந்த முன்மூளையில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குன்னா பெருமூளை, தலாமஸ், ஹைப்போ தலாமஸ், அதனால ஆனது. இந்த ப்ரௌன் கலரில் இருக்கு பார்த்தியா, இதுதான் மூளையினுடைய மிகப்பெரிய பகுதி. இது வந்து மனிதனுடைய நினைவாற்றலினுடைய மையம். இங்கே தான் என்ன ஆகுது, புத்தி கூர்மை, கற்பனை திறன், காரண காரியம் ஆகியவற்றிற்கு காரணமாக இருக்கு. இதுதான் பார்த்தீங்களா பெருமூளை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நடுமூளை. அதுக்கு என்ன சொல்லுவோம்னா சிறுமூளை. இந்த பச்சை கலரில் இருக்கு பாரு, இதுதான். இது பார்த்தீங்கன்னா இந்த பெருமூளையினுடைய பின்பகுதியில் இருக்கு. இது வந்து நம்ம உடம்புல உள்ள தசைகளுடைய இயக்கத்தை வந்து ஒருங்கிணைக்குதாமா. அடுத்தது உடலின் சமநிலையை பராமரிப்பதில் உதவுகிறது. நம்ம உடலுடைய சமமான நிலையை வந்து பராமரிக்கிறதுக்கு இந்த சிறுமூளை பயன்படுது. இது பச்சை கலரில் இருக்கு பாருங்க. அடுத்தது பின்மூளை, இதோ இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதுதான். இது வந்து ஃபான்ஸ் மற்றும் முகுளத்தினால ஆனது. இதை என்ன சொல்லுவோம்னா மூளைத்தண்டுன்னு சொல்லுவோம். முக்கியமாக இந்த பின்மூளை வந்து முக்கிய முடிச்சுன்னு பேர். இந்த பின்மூளை இருக்கு பார்த்தியா, இதுக்கு வந்து முக்கிய முடிச்சுன்னு பேர். இதுக்கு என்ன வேலைன்னா சுவாசம், இதய துடிப்பு, பிற தன்னிச்சையற்ற தசைகளுடைய இயக்கத்தை வந்து கட்டுப்படுத்துது. நம்மளுடைய சுவாசத்தை கட்டுப்படுத்துது, இதய துடிப்பை கட்டுப்படுது. அப்புறம் வந்து ஒரு ஒழுங்குமுறையே இல்லாமல் சில தசைகள் வந்து இயங்கும். அந்த தன்னிச்சையற்ற தசைகளுடைய இயக்கங்களையும் கட்டுப்படுத்துறது இந்த பின்மூளை. இது பார்த்தீங்கன்னா மூளை வந்து இந்த தண்டுவடத்துடன் இணைக்குது. இந்த முதுகு தண்டுவடம் இருக்குது தானே, அதையும் மூளையையும் இந்த பின்மூளை வந்து இணைக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை வச்சு விளக்கம் சொன்னா இல்லையா, மூளையையும் தண்டுவடத்தையும் இந்த பின்மூளை வந்து இணைக்குது. இதுதான் பின்மூளை. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது தண்டுவடம். மூளையை சேர்ந்து தொடர்ச்சியாக பரவியுள்ள குழாய் போன்ற அமைப்பு தண்டுவடம். இப்போ தண்டுவடம் எங்கே பார்த்தோம், இதோ இந்த பச்சை கலரில் இருக்கு பார்த்தியா, இதுதான் வந்து தண்டுவடம். இந்த தண்டுவடம் வந்து மூளையை சேர்ந்து இந்த மூளையோட சேர்ந்து தொடர்ச்சியாக பரவியுள்ள குழாய் போன்ற அமைப்பு தண்டுவடம். இது வந்து உடலினுடைய முதுகெலும்புடன் இணைந்து காணப்படுது. பின்னாடி தொட்டு பாருங்க, ஒரு முதுகெலும்பு அப்படியே நல்லா பெருசாக குழா மாதிரி வருதுன்னு, அதோட வந்து இணைந்து காணப்படுது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது புற நரம்பு மண்டலம், பெரிஃபெரல்
பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவோம். பாருங்க, இது பிரிவு நரம்பு மண்டலம் இல்லை, புற நரம்பு மண்டலம். இது பார்த்தீங்கன்னா அந்த தண்டுவடத்திலிருந்து வெளியேறி உடல் முழுவதும் பரவக்கூடிய நரம்புகளின் பிரிவு மண்டலத்தை உள்ளடக்கியது. இந்த தண்டுவடத்திலிருந்து இது வெளியில போய் இந்த உடல் முழுவதும் பரவக்கூடிய சின்ன சின்ன நரம்புகள் இருக்குதானே, அந்த நரம்புகளின் பிரிவு மண்டலத்தில் எல்லாமே உள்ளடக்கியது தான் வந்து புற நரம்பு மண்டலம்னு சொல்கிறோம். இதுக்கு 2 பேர் உண்டு. ஒன்று வந்து உடல் நரம்பு மண்டலம், இன்னொன்று வந்து தானியங்கு நரம்பு மண்டலம். இப்போ உடல் நரம்பு மண்டலம் அப்படின்னு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த உடல்ல இருந்து உணர்வுகளை மூளைக்கும் அந்த மூளையிலிருந்து செய்திகளை உறுப்புகள்லாம் இயங்கிறதுக்கும் உதவுது. எது? உடல் நரம்பு மண்டலம். இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் பாருங்க, உடல் கையில் வந்து ஒரு கொசு வந்து உட்கார்ந்துருக்குது, அது கடிக்குது. அப்போ அது ஒரு உணர்வு வருது தானே, அந்த உணர்வு வந்து இந்த நரம்பு மண்டலம் என்ன பண்ணுது, அப்படியே மூளைக்கு அந்த உணர்வை எடுத்துட்டு போகுது. உடனே வந்து என்ன பண்ணுது, அந்த மூளை அந்த உணர்வை வாங்கிட்டு அந்த கொசு உட்கார்ந்துருக்கு தானே, அதை அடிக்கணும்னு சொல்லி அந்த உடல் உறுப்பு கைக்கு அதுக்கு வந்து செய்தி அனுப்புது. உடனே அந்த கை என்ன பண்ணும், அந்த உட்கார்ந்துருக்கிற கொசுவை வந்து அடிக்கும். இது இதனுடைய இயக்கத்துக்கு முக்கிய காரணம் உடல் நரம்பு மண்டலம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தானியங்கு நரம்பு மண்டலம். இப்போ உடலுடைய இது வந்து வெளிப்புறம், இது வந்து உடலுடைய உள்புறம் இருக்கு பார்த்தியா, அந்த உறுப்புகளுடைய நரம்புகளை கட்டுப்படுத்துது. என்னென்ன உடலுடைய உள்ளுறுப்புகள்? இரத்த செல்கள், தைமஸ், நுரையீரல், கல்லீரல், இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக வந்து தானியங்கு நரம்பு மண்டலம். இங்க இருக்கிற நரம்புகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. இப்ப மண்டலங்கள் 5 மண்டலங்கள் என்னென்னு சொல்லி நம்ம உடல்ல இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். நன்றி.